வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாலர். MIPP கட்சி 12 நாடாளுமன்றம் 20 சட்டமன்ற தொகுதிகள் போட்டியிட இலக்கு. வெற்றி பெற தொகுதிகள் முன்னெடுப்பு நடவடிக்கை. தலைவர் புனிதன் தகவல். MIPP கட்சி 12 நாடாளுமன்றம் 20 சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட இலக்கு கொண்டுள்ளதாக தலைவர் புனிதன் கூறினார். ஏபோவில் நடைபெற்ற உறவுகள் மேடை நாடக நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் இதனை தெரிவித்தார். மலேசிய இந்திய மக்கள் கட்சி பொதுவாகவே ஒரு அரசியல் கட்சியாக அரசியல் ஈடுபாட்டில் நாடு முழுவதும் செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக தேர்தலை முன்னிட்டு தற்போது பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறோம். நாடு தழுவிய ரீதியில் அனைத்து தொகுதிகளுக்கும் சென்று மக்களை சந்தித்து வருகிறோம். ஒவ்வொரு வாரமும் பல மாநிலங்களில் சமூகத்தை சார்ந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த சனி ஞாயிறு மற்றும் பார்த்தால் பேரா மாநிலத்தில் 5 நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறோம். அண்மையில் நடைபெற்ற தேசிய உச்சமன்ற கூட்டத்தில் தேர்தலை மையமாக கொண்டு பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டன. இதுவரை 12 நாடாளுமன்ற தொகுதிகள் மற்றும் 20 சட்டமன்ற தொகுதிகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினோம். பார்த்தீங்கன்னாக்கா மலேசிய இந்திய மக்கள் கட்சி பொதுவாகவே நம்ம அரசியல் கட்சினால அரசியல் ஈடுபாடு தான் நாடு முழுதும் இப்போ தொடங்கிட்டு வரோம். அதாவது நீ பார்த்தீங்கன்னா தேர்தல் முன்னிட்டு நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம இப்போ செஞ்சிட்ருக்கோம். தேர்தல் முன்னிட்டு தான் நாடு தழுவிய ரீதியில் எல்லா தொகுதிகளையும் போய் சந்திச்சிருக்கோம், மாநிலத்தை சந்திக்கிறோம். இன்று பேரா மாநிலத்துக்கு வந்திருக்கேன். அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு மாநிலத்துலேயும் நிறைய நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு இருக்குது. சமுதாய சார்ந்த நிகழ்வுகள், அந்த நிகழ்வுலாம் கலந்துக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பும் இருக்குது. சமுதாயத்தோடு ஒட்டி தான் நம்ம அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்த சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு கட்சியாக நம்ம மலேசிய இந்திய மக்கள் கட்சி இருக்கோம். ஸோ அதனால் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு நிறைய நிகழ்வு இந்த சனி ஞாயிறு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பேராவில் முழுமையாக நம்ம ஒரு 5 நிகழ்வு இருக்குது பேரா மாநிலத்தில். சத்திரை சண்டே எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஸோ அந்த மாதிரி மக்களாக தான் நம்ம இணைந்து நம்ம செயல்பட்டுருக்கோம். இது அரசியல் அப்பாற்பட்ட நிகழ்ச்சிகள். அரசியல் ரீதியான நிகழ்வு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆஃப்கோர்ஸ் நாங்கள் தேர்தலுக்கான ஏற்பாடுகளை எல்லாமே நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்மளோட சீட்டை ஃபைனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னாக்கா பிரிகாத்தான் நேஷனலோட சுப்ரீம் கவுன்சில் மீட்டிங்கு. ஸோ அதில் நிறைய முடிவுகளும் எடுக்கப்பட்டது. தேர்தல் முன்னிட்டு நிறைய விஷயங்களும் நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தேர்தலுக்கு ஒட்டி அதுவும் ஏறத்தாழ நம்ம இப்போ வரைக்கும் பேச்சுவார்த்தையில் 12 நாடாளுமன்றம் 20 சட்டமன்றத்துக்கு நம்ம பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். எந்தெந்த சீட்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். அதாவது நம்மளுக்கு போட்டி போடுறதுன்றது ஒன்று, சமுதாயத்துக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் உருவாக்குறதுன்றது ஒன்று. அதாவது அந்த மாநிலத்தில் நம்ம போட்டி போட்டு வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலைகள் உள்ள சீட்டாக தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா நம்ம வெற்றி பெறும் பொழுது இந்தியர்களோட பிரதிநிதி அந்த மாநிலத்தில் இருக்கணும், அவங்க அரசாங்கத்தில் இருக்கணும். எல்லா நிலைகள்லையுமே மத்திய ஃபெடரல்லையும் சரி, அதே ரீதியில் மாநிலத்துலேயும் சரி, எல்லா இடத்துலையும் இந்தியர்கள் சார்ந்த பிரதிநிதிகள் இருக்கணும். எங்களோட தரப்பில் வேட்பாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. மலேசிய இந்திய மக்கள் கட்சியில் வேட்பாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அது அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இப்போ சீட்டெல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு மாதத்திற்குள் அந்த 3 மாநிலங்களுக்கான தொகுதி ஒதுக்கீடு முடிக்க திட்டமிட்டுள்ளோம். ஜூன் மாத இறுதிக்குள் நாடு முழுவதும் எங்கள் கட்சி போட்டியிடும் நாடாளுமன்ற மற்றும் சட்ட தொகுதிகளை இறுதி செய்யும் பணியில் இருக்கிறோம். சில மாநிலங்களில் ஆளும் தரப்புடன் இணைந்து செயல்பட முடிகிறது. சில மாநிலங்களில் எதிர்க்கட்சியாக இருப்பதால் வேறு விதமான அணுகுமுறைகள் தேவைப்படுகின்றன. எங்களுக்கு வெறும் வேட்பாளர்கள் மட்டும் வேண்டாம். வெற்றி பெற்ற அமைச்சரவை மற்றும் மாநில நிர்வாகத்தில் இடம் பிடிக்கக்கூடிய தலைவர்கள் தேவை. அந்த அடிப்படையில் தற்போது அனைத்து பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன என தலைவர் புனிதன் கூறினார். சீட்டெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணிடுவோம். ஸோ பை எண்ட் ஆஃப் ஜூன் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நம்மளோட எல்லா மாநிலத்தோட சீட்டும் சரி, ஃபெடரலில் எந்தெந்த நாடாளுமன்றத்தில் போட்டியிடுறோமோ அது எல்லாத்தையும் நம்ம ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சிட்ருக்கோம். இது எந்த சீட்டில் நம்ம போட்டி போடுறோன்றது கூட ஒரு ஆய்வு ஒரு குழு அமைத்து அந்த ஆய்வு நம்ம மேற்கொள்கிறோம். நம்ம வாய்ப்புகள் எங்கே இருக்குது, எந்த இடத்துல நம்ம போட்டியிட்டால் நம்மளால் வெற்றி பெற முடியும், அந்த வாய்ப்புகள் நம்ம எவ்வளோ பிரகாசமாக இருக்குது, அதுக்கான என்னென்ன வேலைகள் நம்ம அங்கே செய்யணும், அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன, அது நம்ம போயிட்டு அங்கே வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு மட்டும் இல்லை, ஸ்ட்ராட்டஜி என்ன, அதுனா தான் ரொம்ப முக்கியம்.
அரசியல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வியூகம் தான். அந்த வியூகத்தை வந்து நம்ம எந்த முறையில் நம்ம வந்து வழி நடத்தி கொண்டு போய் வெற்றி பெற போகிறோன்றதுல தான் இருக்குது. ஸோ அதனால் அது ஒரு எக்ஸ்பர்ட் டீம் வந்து நம்ம வச்சுருக்கோம். அவங்க வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து அந்த ஆய்வு மேற்கொள்கிறதும் சரி, ஃபீல் அந்த அந்த சீட்டில் வந்து நம்மளோட மொமெண்டம் எப்படி இருக்குது, சென்டிமெண்ட் எப்படி இருக்குது, என்ன இஷ்யூஸ் இருக்குது, எந்த இஷ்யூஸை வந்து நம்ம இப்போ வந்து போய் பார்த்து தீர்க்க முடியும். இப்போ கிட்டா மாநிலம் எடுத்திங்கனாக்கா பிரிகத்தா நேஷ்னலோட மாநில அரசாங்கம் வந்து பிரிகத்தா நேஷ்னலில் இருக்குது. ஸோ அதனால் அங்கிட்ட ஒரு இஷ்யூ இருக்கிறப்ப நம்ம மாநில அரசாங்கத்தை அணுக முடியும். அப்போ ஸ்லாங்கூர் மாநிலத்தை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கோம் ஸ்லாங்கூர் மாநிலத்தில். அப்போ அங்கே வந்து நம்ம எப்படி செயல்பட முடியுன்றது வந்து வேறு மாநிலத்தில் வெவ்வேறு விதமான வியூகங்கள் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம பரிசீலனை செய்கிறோம். கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய சீட்டுக்கெலாம் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த முறை வந்து பிரிகத்தா நேஷனல் வந்து கவர்மெண்ட் இன் வெயிட்டிங் நம்ம சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி நிறைய மாநிலத்தில் இன்று பேரா மாநிலத்தை பார்த்திங்கனாக்கா கண்டிப்பாக அடுத்த முறை வந்து பிரிகத்தா நேஷனல் வெற்றி பெறுவாங்க பேரா மாநிலத்தில். ஸோ அதனால் நம்ம ஒரு சீட்டில் போய் போட்டி போடுறது மட்டும் இல்லை, நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸ்கோ கேண்டிடேட் வேணும். தேய்ச்சி வந்து நம்மளுக்கு ஒரு எக்ஸ்கோ கேண்டிடேட் நம்மளுக்கு வேணும். ஸோ அந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாளன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.